ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து டெங்கு ஃபீவரோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. டெங்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தில் மட்டுமே 15,000க்கும் அதிகமானவங்களுக்கு வந்து டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு 10,000 பேருக்கு ஃபீவர் வருது அப்படின்னா அதில் ஒரு 3,000 பேருக்காவது டெங்கு ஃபீவர் இருக்கிறதா வந்து நம்ம அரசாங்கம் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் 8 பேர் இறந்துருக்காங்களாம் டெங்கு பாதிப்பால். ஒன்ஸ் டெங்கு வருது அப்படின்னால அதோட சைட் எஃபெக்ட் பாடி பெயின், நம்ம உடம்புல இருக்கிற விளையாட்டுகள்லாம் மேக்ஸிமம் அது சாப்பிட்டு போயிடும். ஸோ ஒரு சத்து இல்லாமல் நம்ம ஆகிடுவோம். அதுலேருந்து நம்ம உடம்பை வந்து பழைய நிலைமைக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆகும். ஸோ நம்ம அது வராமல் நம்ம தடுத்துக்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளை சுற்றி நல்ல தண்ணி தேங்கி நிற்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். மெயினாக கொட்டாங்குச்சி மாதிரியான சிரட்டை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் டாய்ஸ் எல்லாம் வெளியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் ஏதாவது தேங்கி நிற்கிதா, சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய டப்புலலாம் தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அதை போட்டு மூடி வச்சுருங்க. சிரட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஊற்றி விட்டுரு.